வெல்கம் டு நில் கவனி சொல். வணக்கங்களோடு நான் சஹா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கறத தாண்டி பேச போற மனிதர் தமிழ் சினிமாவோட சுறுசுறுப்பு அபூர்வ ராகங்கள் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு அபூர்வ கலைஞன் அப்படிங்கறத தாண்டி ஒரு அபூர்வ மனிதன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே ஸ்பெஷல். இது நில் கவனி சொல். சூப்பர் ஸ்டார் அதோ பார் ராஜயோகம் பண்ண சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்கு வந்தாரு. ரஜினி சார், உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டார். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பாக்குற ஒரே ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அந்த எளிமைதானே அவருக்கு பலி. தலைவா, happy many more happy returns of the day. சில விஷயம் நிறைய பேசியிருப்பாங்க, சில பேரை பத்தி, சில மனிதர்கள் பத்தி. ஒரு காதல் மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா காதல் மாதிரி. காதலை குறித்து ஆண்டாண்டு காலமா சங்க இலக்கியத்துல இருந்து இப்ப வரைக்கும் உலகத்துல பல்வேறு இடத்துல பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சலிப்படைகிறது இல்ல கொஞ்சம் கூட. அப்படிப்பட்ட விஷயம்தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரு, அந்த மனிதன், அவர் உருவாக்கிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது மாதிரி நிறைய டிபேட் ஷோஸ், இன்டர்வியூஸ், இதுல முழுக்க அவரோட பேட்டிகள், அவரை பத்தின குறிப்புகள், இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல ரஜினிகாந்த் சார் எப்படின்னு நிறைய கோணங்கள்ல அலசியிருப்பாங்க. மேலும் ஒரு சின்ன மணி மகுடமா, அதுவும் பர்த்டே அதுமா அந்த மனிதரை பத்தி பேசுறதுல பயங்கர ஸ்லாகிப்பு தன்மையோட ஃபேன்ஸா வந்திருக்க உங்க எல்லாத்துக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டாரோட எல்லா படங்களும் நமக்கு பிடிக்கும். ஒரு சில படத்தை அதிக தடவை பார்ப்போம். நான்லாம் இப்ப மிஸ்டர் பாரதங்களோட படத்தை ஒரு 8 தடவை பார்த்தேன், முரட்டு காளைய ஒரு 15 தடவை பார்த்தேன்லாம். அப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பிட்ட எந்த படத்தை, சூப்பர் ஸ்டார் படத்தை அதிக தடவை பார்த்தீங்க, ஏன் பார்த்தீங்க? எனக்கு பிடிச்ச படம் கேட்டீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா. அது ஏன் பிடிக்கும்னு கேட்டாக்கா, ராகவேந்திரா சாமியை நாங்கள் இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ராகவேந்திரா சாமினா தலைவரோட ஃபேஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. எல்லா படத்துலையும் தலைவரோட ஆக்ஷன் எல்லாமே இருக்கும், ஃபைட்டு அதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தனியா எடுத்து வச்சு ராகவேந்திரா சாமியாவே அந்த படத்துல வாழ்ந்திருப்பாங்க. அதனால எங்களுக்கு ராகவேந்திரா சாமி வரும். உங்களோட ஹேர் செட்டப், நீங்க அடிச்சிருக்க பட்டை, கழுத்துல போட்டிருக்க அந்த ஒரு, நான் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் ஒரு ஆன்மீக பயணத்துல இந்த யங் ஏஜ்லயே இவரை பயணிக்க வைக்கிறது அந்த படம் ஆன்மீகம் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம்னு சொன்னாக்கா வேற எங்க இருந்தும் இல்ல, எல்லாமே தலைவர் கிட்ட இருந்தா இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. வெரி குட், வெரி குட். ராகவேந்திரா எனக்கு பிடிக்கும், வித்தியாசமா இருக்கும். பின்னாடி பேசுவோம் நிறைய டீடைல்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தலைவருக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ தலைவா. இது வரைக்கும் கொடுத்த எல்லா படமும் ரொம்ப ரொம்ப நாங்கள் ரசிச்சு பார்த்தோம். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படம் பண்ணோம், இன்னும் நிறைய ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் முத்து சார். முத்து ரொம்ப 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 பிடிச்ச படம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் முத்து படம் போட்டால் எங்கள் வீட்டில் அம்மா சமையல் கூட செய்ய மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து எல்லாரும் படம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்ச நாள் ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். முத்து படத்தை தான் இன்டர்நேஷனல் லெவலில் தலைவர் பயங்கரமான ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எஸ்பெஷலி ஜப்பான். ஓகே ஓகே. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம், முத்துக்கு அப்புறம் தலைவர் வேர்ல்ட்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. சில சூப்பர் ஸ்டார்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் சூப்பர் ஸ்டார்ஸ் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ முத்து இஸ் டெஃபினெட்லி அ ட்ரேட்மார்க் இன் இந்தியன் சினிமா, வேர்ல்ட் சினிமா. ஓகே, தேங்க்யூ. எண்டிதன் அதில் நம்ம ரஜினி எல்லா மாதிரியும் பாட்டிருப்போம் ரஜினி சாரை. ஆனால் அதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரோபோட்டாக பாட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டேவே 3 வாட்டி பாட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே 3 வாட்டி தியேட்டர்ல காலைல 6 மணிக்கு மாயாஜல்ல ஃபர்ஸ்ட் ஷோ. என் வீடு ஐநாவரம். ஐநாவரத்துல நான் 4:30 இருந்துச்சு, அங்கே போய் நான் பார்த்தேன். 3 தடவை பாக்குற அளவுக்கு அப்படின்னா ஈர்த்துச்சு ஒரு யங்ஸ்டர் அந்த படம். ரஜினி சார் வந்தாலே எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். படத்துல நினைச்சா 3 வாட்டி என்ன 30 வாட்டியே பார்க்கலாம். சொல்லுங்க ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் படையப்பா சார். சான்ஸே இல்ல, செம்மையா இருப்பாரு அதுல. அதுவும் அவரோட தாடி சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் சார். அவரோட லுக்கிங், வே ஆஃப் வாக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் சார். அதனால அந்த படத்தை நான் நிறைய வாட்டியே பார்த்திருக்கேன். எத்தனை தடவை பாத்தீங்க அந்த படத்தை? கிட்டத்தட்ட ஒரு 9 டைம்ஸ் கிட்ட பார்த்திருப்பேன் சார். குட் குட் குட். இதுதான் கேக்குறேன், மனசுல இருந்து பேசுறாங்க. குட். முரட்டு காளை தான் நான் முதலாக கிட்டத்தட்ட என் பள்ளி பருவ காலத்தில் ஒரு 15 தடவை பார்த்திருப்பேன். இந்த படம் வச்சிருக்கீங்கல்ல நீங்க, உங்களோட பையில சூப்பர் ஸ்டாரோட படம் வச்சிருக்கீங்க? ஆமா சார், நினைவு தெரிஞ்சு எப்பவுமே ஷர்ட் பாக்கெட்ல தலைவர் படம் எப்பவுமே இருக்கும். ஓ வெரி குட்ங்க, வெரி குட். ஓகே, இது என்ன படம் இது ஆக்சுவலா? இதுவும் 1980 காலகட்டத்தில் வந்த படம் தான். தலைவர் முடி பழைய ஸ்டைல் இருக்கிற ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும். அதனால இந்த படத்தை நான் ஷர்ட் பாக்கெட்ல எப்பவும் வச்சிருக்கேன். ஓகே, இதான் கேக்குறேன். ஒவ்வொருத்தரும் என்ன படம்? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தா பாஷா. அவர் பெஸ்ட் டான் ஃபிலிம் கேட்டாலே நான் பாஷான்னு மட்டும் தான் சொல்லுவேன். பிகாஸ்
அது வந்து பாத்தீங்கன்னா எனிபடி cannot ரீமேக் தட் மூவி. அது பாஷான்றது வேற யாராவது அந்த கேரக்டர்ல போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செட் ஆயிருக்க மாட்டாங்க. எத்தனை தடவை பாத்தீங்க நீங்க பாஷா? நான் இது இப்போ கூட நீங்க போட்டா கூட நான் உட்காந்து பாக்குறதுக்கு ரெடி சார். நான் அந்த படம் தளபதி சார். தளபதி அது நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத ஒரு ஒரு மாதிரியான படம் அது. இளையராஜா சாருக்காக பார்க்கலாம், அந்த நட்புக்காக பார்க்கலாம். மற்ற படத்துலலாம் வந்து ஒரு ஸ்டைல் அதுதான் ரொம்ப காமெடி எல்லாமே அவர் பண்ணுவாரு. ஆனா தளபதியில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நடிப்புன்றது என்னோட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அந்த முதல்ல படம் பார்த்தது அந்த படத்துல தான். நான் எனக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்து அவர் நடிச்சிருக்காரு அவரு. தளபதியில வந்து தளபதி எத்தனை வாட்டி பார்த்திருப்பீங்க? அது கணக்கிட முடியாது சார். அது தளபதின்னு மட்டும் கிடையாது, தலைவரோட எந்த படமா இருந்தாலும் நிறைய முறை நான் பார்த்திருக்கேன். பட் இங்க நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்த படம், ஒரு படம் அதிக தடவை பார்த்த படம், ஏன் பாத்தீங்க அந்த படத்தை, தலைவர் படத்தை? எனக்கு ரஜினி சாருடைய ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் குழந்தைகளோட ஒரு குழந்தையா நடிச்சிருப்பாரு. அதாவது குழந்தைகள் அந்த லீவ் டைம்ல என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு படமே அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டா அமைஞ்சது. அது எல்லாருக்கும் தெரியும், ராஜா சின்ன ரோஜா. அந்த ஒரு முக்கியமான சீன் சொல்ல போனா, இந்த வயசு இருக்கும் அந்த ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான், அது குளிக்கிறதுக்கு இடம் பண்ணும். அப்போ கோவை சரலா வந்து அந்த சமயத்துல வந்து அடிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க அந்த குழந்தைய. ஆனா அப்போ வந்து அது சொன்ன பேச்சு கேட்காது. இவர் வந்து அந்த குழந்தைய நீ அது மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி அந்த குழந்தைக்கு அன்பா ஒரு ஐஸ்கிரீம் டக்குன்னு வர வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு அன்பா அதை உடனே அதை குளிக்க அடம் பிடிச்ச ஒரு குழந்தைய வித்தின் செகண்ட்ல வந்து அவரு சமாதானப்படுத்தி குளிக்க வைப்பாரு. அது ரொம்ப பிடிச்ச சீன். இதான் கேட்குறேன், இந்த மாதிரி யூனிக்கான ஒரு பாயிண்ட் அதிக தடவை அந்த படத்தை நான் அதனாலதான் பார்த்தேன். இந்த நினைத்தால் இடிக்கும் படத்துல அந்த பாட்டு பாடியிருப்பாரு சிவசம்பு. அந்த பாட்டு சான்ஸே இல்லைங்க. நிறைய நடிகர்கள் வந்திருப்பாங்க, இருந்தும் அவர் தனித்தனிமையா தெரிவாரு அவர் அந்த படத்துல. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் சந்திரமுகி படத்துல அந்த ராஜா கேரக்டர், அவரை விட்டு அவர் யாரும் பண்ண முடியாதுங்க. அவர் நடக்கிற ஸ்டைலு, அந்த லகலகல சொல்றது, அந்த வர்றப்பே அந்த தாடியோட வர்றது, அந்த டான்ஸ் முடிஞ்சோன்னே அதை வச்சு வெட்டிட்டு தக்கிம் தத்தக்குத்தின்னு சொல்லுவார்ல, சான்ஸே இல்லைங்க அவர் அடிச்சுக்கிறது. அதிக தடவை பார்த்த படம் என்ன? நீங்க அதிக தடவை பார்த்தது? அதிக தடவை பார்த்த படம் சந்திரமுகி நிறைய பார்த்திருக்கேன் நான். குழந்தைங்க வந்து பார்த்துட்டே இருக்க அந்த படத்தை. நீங்க பார்த்த ரசித்த அதிக தடவை பார்த்த ரஜினிகாந்த் சாரோட படம்? படையப்பா நிறைய தடவை பார்த்துருக்கோம். அப்புறம் அண்ணாமலை ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன். அவர் நல்ல மாசா இருக்கும், அவரோட இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு ஒரு சீன்ல, ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும். அது வந்து அவர் பண்றது என்ன பண்ணுவாரு? அந்த பொண்ணுக்கு வந்து இப்படிதாம்மா அப்படின்றது ஒரு, அந்த பொண்ணு வந்து வேற யாரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அது இவருக்கு வேணான்றத வந்து ரொம்ப இதா சொல்லுவாரு பொறுமையா. அதுக்கப்புறம் தான் ஒரு எல்லா அப்பாக்களும் இப்படி சொல்லாமே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கல்ல விஷயம். நல்லா இருக்கும் அவர் பண்றது. எத்தனை தடவை பாத்தீங்க நீங்க அத? நிறைய அது வந்து நான் சின்ன வயசுல பார்த்தது அந்த படம், இப்ப வரைக்கும் அது பிடிக்குது. அது வெரி குட். பசுமரத்தாணி போற மனசுல அது ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு படம் கேட்டீங்க, எதை சொல்றதுனே தெரியல. ரங்காத்தி, தில்லுமுள்ளு, இப்ப கடைசியா எந்திரன், அடிக்கிட்டே போலாம். ரொம்ப பிடிச்சதுன்னா தில்லுமுள்ளு. அந்த 80s காலகட்டத்துல நீங்க பார்த்த ரொம்ப நான் ரொம்ப குழந்தையா இருக்கும் போது இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து. இப்ப தீ படம்லாம் பார்த்துட்டு என் தம்பி பக்கத்துல வந்து அழுகுறான், நான் தேட்டர் விட்டு வெளியில வர மாட்டேன், இல்ல ரஜினியை சுட்டுட்டாங்க, நான் எனக்கு ரஜினியை இப்ப காட்டு, அப்பதான் நான் வெளியில வருவேன்னு அழுறான். அந்த அளவுக்கு ஃபேமிலியோட பயங்கர இம்ப்ரெஷன். ஓகே. நான் திரைப்பட கலை இயக்குனர், பத்மஸ்ரீ தோட்டாதரணியோட அசிஸ்டண்ட். இப்போ சமீபத்தில் வந்து சந்திரமுகி, சிவாஜி, குசேலன் இந்த படங்கள்லாம் உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அவர் நேரடியா பார்த்து அவர் ரசிக்கிறேன். நாங்கெல்லாம் திரையில பாக்குறது, நீங்க தரையில பாத்துறீங்க தலைவரை. முதல்ல வந்து அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னாக்கா எனக்கு வந்து அவர் படங்கள் அவருடைய கேரியரில் வந்து 6லிருந்து 60 வரை, புவனா ஒரு கேள்விக்குறி, அதுக்கப்புறம் தளபதி, அப்படியே வரிசையை வரும் பொழுது சந்திரமுகி, கடைசியாக சிவாஜி தான். அதிகமாக எனக்கு பிடிச்ச படம் வந்து சிவாஜி. காரணம் என்னன்னா அவருடைய ஈகை குணம், அறம் செய். என்னன்னா நாங்கள் வந்து பூனேயில் வந்து பலேலக்கா சாங் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த தொப்பையில் வந்து அவருடைய தலைவருடைய படத்தை வரையணும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்போம் அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டுங்க. இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து டிராயிங் பண்ணுற ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு 70-80 பேர்த்த கூட்டி போயிருந்தோம். ஒரு 3 நாள் அவங்க வந்து பேக்ரவுண்டில் ஆடணும். டெய்லி காலையில் வந்து டிராயிங் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. போகும்போது தலைவர் பார்க்குறாரு. அவர் பார்த்து முடிச்சோன்னா ஒரு 3 நாள் கழிச்சுட்டு உங்களை மெட்ராஸ்க்கு அனுப்புகிறோம். அனுப்பும்போது எத்தனை பேர் அப்படின்னாரு. 80 பேருன்னு. ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய். அப்போ நாங்களாம் பிரமிச்சிட்டோம். என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த 3 நாளைக்கு 3000 ரூபா தான் சம்பளம். ஆனால் இவர் கொடுத்தது 5000 ரூபாய். அவர் கொடுக்குற அந்த வலதுகரத்துக்கு கொடுக்கறது இடதுகரத்துக்கு தெரியாது. அதுபோல் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார். அதே மாதிரி கிளைமாக்ஸ் ஃபைட்டு, உங்களை மாதிரி மொட்டை அடிச்சுட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைடை வச்சுட்டு பெங்களூரில் அது இந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு, அந்த பணமெல்லாம் பறக்கும் பார்த்தீங்களா,
சோலாரில் வந்து மொட்டை மாடியில் ஃபைட் பண்ணுவாங்க. அது வந்து ராமையா மெடிக்கல் காலேஜில் செட்டு போட்டிருக்கோம். ஒரு 1 வீக் ஒர்க்கு நடக்குது. நடந்துட்டு ஷூட்டிங் அன்னைக்கு காலையில் நான் வந்து ஸ்பாட்டில் இருக்கேன். தரணி சார் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கோம், டைரக்டர் கூப்பிட்றாரு சாரை, தரணி சாரை. உடனே நான் போகிறேன். நான் சாரை கூப்பிடும் பொழுது இந்த மொட்டை அடிச்சுட்டு இப்படி திரும்புகிறாரு. திரும்பி பார்த்தா இவர் எப்படி சிட்டி எப்படி இருக்க அப்படின்னாரு. பிரமிச்சிட்டேன் நான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கேட்குறது ஒன்றும் இது இல்லை, ஆனால் நம்மள்ட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா. அது மாதிரி அதே மாதிரி சந்திரமுகி பச்சைபாஸ் காலேஜ் எடுத்த மாதிரி குசால்தாஸ் கார்டனில் தான் அந்த பேலஸினுடைய செட்டு. அது தீபாவளி சமயம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ வந்து தீபாவளிக்குன்னு ஒரு இது கொடுத்தாரு அமௌண்ட் எல்லாத்துக்குமே. அது ஒரு பெரிய விஷயம். செட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செட் அசிஸ்டன்ஸு, இந்த பெயிண்டர்ஸு, அவங்களெல்லாம் யாருமே எந்த ஆர்டிஸ்டும் பேக்கப் அப்படின்னோட நேரம் காரேறி போயிடுவாங்க. வந்தாங்கன்னா கேரவன் வருவாங்க, மேக்கப், அடுத்தது ஆக்டிங் முடிஞ்சிடும். ஆனால் அதில் செட்டில் ஒர்க் பண்ண ஒரு பையனுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தான். அப்படியா, ஓகே, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னாரு. ஓகே, போனால் 25,000 மேரேஜ். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன் நான். அதனால் அதெல்லாம் பிரமிக்கக்கூடிய விஷயம். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். அவருடைய படங்கள் நிறைய படம் பார்த்துருக்கிறேன் நான். அதில் என்ன ரொம்ப பிரமிச்ச படம் வந்து மன்னன். அதில் தாய் பாசத்தை பற்றி வந்து அந்த ஒரு பாட்டு ஒன்று வந்து வரும். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. பக்கத்துல உட்காந்துருக்கிறது யாரு? என்னுடைய டாக்டர். கொடுங்க கொடுங்க. சாரோட அம்மாவை பார்த்து எப்பயும் அப்படி பாடியிருக்காரா? உங்களுக்கு பிடிச்ச ரஜினிகாந்த் சார் நீங்க என்ன படம் பாத்துறீங்க? சூப்பர் ஸ்டார் படம் என்ன படம் பாத்துறீங்க? நான் வந்து எந்திரன் பார்த்தேன், கோச்சடையான், அப்புறம் நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஓ, உங்களுக்கு சின்ன வயசுல வேற இருக்கா? பாத்திருக்கேன், ஒரே ஒரு படம் மட்டும் நிறைய தடவை போட்டு போட்டு பாத்திருக்கேன். ஆனா படம் பேர் மட்டும் எனக்கு இப்ப என்னமா வயசு? இப்ப எனக்கு 10 ஆகுது. சின்ன வயசுல பாத்திருக்கீங்க. ஓகே. ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா உங்களுக்கு என்ன? ரஜினிகாந்த் சார் படத்துல ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோச்சடையான், எந்திரன்லாம். கோச்சடையான் தான். என்ன காரணம்? இல்ல அதுல சொல்ற டயலாக், அவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப. ஒண்ணே எனக்காக சொல்லுங்களேன் ப்ளீஸ். டயலாக்கா? பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கத குஜ பதாதி. ரத கஜ திரக பதாதிகளை அன்பா சொல்லுங்க. எங்கேயே கேட்டு குரல்ல அந்த சோகமான பாட்டு வந்து காதல்ல சோகமா வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் எப்படி நடிக்க வைப்பாங்க என்னன்றதுல வந்து அந்த ஒரு டைம் டிவி பார்க்கும்போது சொன்னாங்க. ஆனா எனக்கு அது அந்த பாட்டு வந்து எங்கேயே கேட்ட குரல்ல காதலின் தீபம் உண்டு. அதே இடத்துக்கு போயிட்டு அதே மரத்துல அதே இடத்துல போட்டோ எடுத்தேன் சார். அந்த மரத்துல சாஞ்சிட்டு அந்த பாட்டுக்கு அந்த ஸ்டைல்ல வந்து கொடைக்கானல்ல போயிட்டு அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போய் எடுத்தேன் நான். அதிகமாக பார்த்த படம் வந்து மாப்பிள்ளை ஒரு 20-25 முறை பார்த்துருப்போம். 25 தடவை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவுக்கு போனால் வீட்டில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் +1 ஜாயின் பண்ணனால கிளாஸை கட் அடிச்சு கிளம்பி நேராக தேட்டருக்கு தான் போயிடுவோம். முதல்ல நின்று டிக்கெட் நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்போம். 2 பேருமே அந்த படம் பார்த்து தான் வருது. ஆஃப் டேக்கு வந்து ஸ்கூலே அட்டன் பண்ணுவோம். அந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தோம். ரஜினி சார், உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வி ஆல் பீன் பிக் ஃபேன்ஸ். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற படம்னா ரஜினி சார் படம் கண்டிப்பாக இருக்கும். அதில் அவரோட படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது. அஃப்கோர்ஸ் அண்ணாமலை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். பாஷா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் படையப்பா வாட்டர் பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களை மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு ஹியூமிலிட்டி இருக்கிற ஆள் நான் எப்போவுமே பார்த்ததே இல்லை. வருஷம் உங்கள் பர்த்டே எங்கள் எல்லாருக்குமே ஒரு விழா. ஏன் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு? தம்பி சொன்ன மாதிரி ராகவேந்திராவை நான் ரொம்ப பக்தனா இருக்கேன். அவர் பார்த்ததுக்கு அப்புறம் ராகவேந்திரா சாமியை பத்தி இல்ல, ரஜினிகாந்த் சார் ராகவேந்திராவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தம்பி ஒரு வார்த்தை சொன்னார்ல. இந்த படம் அண்ணன் தம்பி பாசத்துக்கு அடிமையான ஒரு படமா இருக்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு என் லைஃப் அதுல இருந்து நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். அந்த சீனோ, அந்த காட்சியோ, அந்த படமோ, தலைவர் பேசின விதமோ, அதை பார்த்துட்டு கொஞ்சம் என் ட்ராக்கை மாத்திக்கிட்டேன். புதுசா இருந்துச்சு எனக்கு. நான் அதை கடைபிடிச்சேன். என்னென்ன இருக்கு சார்? வணக்கம், நான் கோல்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். இப்போ ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கும்போது என்னன்னா பாட்ஷா படம் வந்துச்சு. பாட்ஷா படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை பார்த்து ஸ்டைலில் இதை பார்த்து நானே ஒரு ஆட்டோ ஓட்டுதார், தலைவர் ஆட்டோ ஓட்டுதார், நம்மளும் ஒரு ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு நினச்சி படித்தது கம்மி தான். 9th வரைக்கும் தான் படித்தேன். சரி நம்மளும் ஆட்டோ ஓட்டுவோம் அப்படின்னு ஆட்டோ ஓட்டி இப்போ ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த புக்கு ரஜினி சாருக்காக புக்கு ரிலீஸ் பண்ணுவேன். அப்படியே காமிங்க, கேமரால காமிங்க. அப்படியே இது என்ன அப்படின்னா SCM சார் தான் ரிலீஸ் பண்ணாங்க. கலைப்புலி தான் சார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சார். ஜீவன் அதியா என்ன இருக்கு அந்த புத்தகத்தில்? அதை வாங்க.
என்ன இருக்கு இந்த புத்தகம் நீங்க எழுதுனீங்களா? ஆமா சார், ஒரு 5 பேர் டீம் சார். இது 5 பேர் சேர்ந்து பண்ணோம் சார். சரி, டிவைன் ஸ்பிரிங் சீக்ரெட் ஆஃப் நல்லா இருக்கேங்க. ஆமா சார், ஃபுல்லா மல்டி கலர் நல்லா இருக்கும் சார். அறிவு ஜீவிகளின் ஆயுதம், உபதேசத்தின் ஊன்றுகோல், ஒரே எழுத்தில் ஓங்கி வளர்ந்த அவ்வை தமிழ், இந்த ஹைக்கூ பூ இன்னும் உன் இதயத்தை அலங்கரிக்கின்றது. வாவ், சமயா படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 9th. போறப்ப அந்த புக் என்கிட்ட கொடுங்க. ரைட்டா? இதே மாதிரி தான் கேட்கறேன். இந்த விஷயம் இப்ப பாஷா பார்த்து நான் வந்து ஆட்டோ டிரைவரா மாறினேன். அதையும் தாண்டி ரஜினிகாந்த் சார் கிட்ட கவிதைகள்லாம் எழுதுறதுக்கு சில படங்கள்லாம் தூண்டி இருக்குன்னு அவர் சொல்றாருல. இந்த மாதிரி உங்க லைஃபை மாத்தின ஒரு சம்பவம், லைஃப்ல கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்ட சம்பவம், தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சம்பவம் என்னவா இருக்கலாம்? நான் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருப்போம். வேலைக்கெல்லாம் போனதே கிடையாது. யாரும் தெரிஞ்சு வீட்டுல வந்து ஒரே பிரச்சனை இருக்கு. என்ன வேலைக்கு போகாம சுத்திட்டு இருக்கான், எங்க போனாலும் இங்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கான், விளையாட போயிடறான், இப்படி இருக்கான், எல்லாரும் அப்படின்ற மாதிரி. தலைவர் படத்துல நிறைய பார்க்கும்போதுலாம் நமக்கு அந்த சமயத்துல தோணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தோணாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை படம் அப்பதான் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டாருன்றதுக்காக ஒண்ணுமே இல்லைனாலும் இதை வச்சு நம்ம உழைச்சி பெரிய ஆளா வரலாம் அப்படின்ற ஒரு எய்ம்ல வந்து அவர் நல்ல பெரிய ஆளா வந்துருவாரு. பட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இனிமேல எதுவும் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம உழைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லைன்னா கூட நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த ஒரு ஏம், அந்த வெறியோட உழைச்சி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். அண்ணாமலை படம் என்ன மாத்துச்சு. உழைப்பு வந்து இதே மாதிரிதான் நான் கேட்கிறேன். இந்த படமோ இந்த கருத்தோ வெளியில அவர் சொன்ன விஷயமோ என்னோட லைஃப் கொஞ்சம் மாத்துச்சு. சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சதை ஒருத்தர்கிட்ட எது பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்துக்குங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம உதாரணத்துக்கு சாப்பிட போறோம்னு சொன்னாக்கா அவங்களால முடிஞ்சதான் அவங்க செஞ்சு வைப்பாங்க. அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நான் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து என்ன நீ ஒரு ரஜினி ரசிகரா இருக்க, சிகரெட் பிடிக்க மாட்டியா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அது நம்ம ஆளுங்க எப்பவுமே நல்ல விஷயத்த பேச மாட்டாங்கல்ல, கெட்ட விஷயத்த மட்டும் தான் பேசுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லார்கிட்டையுமே தான் சொன்னேன், ரஜினி சார் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. யாரா இருந்தாலும் ஓப்பனா பேசுறது, யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுறது. இதை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ரஜினி சார் கிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயம். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயம் வந்து தேவையில்லாம இருக்கலாம், அதை ஒமிட் பண்றது வந்து எனக்கு ரஜினி சார் கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு. அவரோட பேச்சை கேட்டோ படத்தை பார்த்தோ நான் மாத்திக்கிட்டேன், லைஃப்ல மாத்திக்கிட்ட விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவும் ஆட்டோ டிரைவர், பெரியப்பாவும் ஆட்டோ டிரைவர் சார். ஓகேங்களா? நான் நினைச்சிருப்பேன் எங்க அப்பா இன்னும் கொஞ்சம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாமோ, இப்படியே ஆட்டோ டிரைவரா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா பாஷா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இவரே இப்படி நடிச்சிருக்காரு, அப்புறமா தான் நான் மதிக்க ஆரம்பிச்சேன் சார் எல்லா ஆட்டோ டிரைவர்ஸையும். அப்போ எனக்கு தோணுச்சு எங்க அப்பா ஆட்டோ டிரைவரா இருக்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். ரஜினி சார் ரொம்ப ஆசைப்பட்டு பிடிச்சு இன்னமும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, அந்த கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு வேடம் இருக்குல்ல, ஆட்டோ டிரைவருக்கு முன்னாடியே கண்டக்டர் வேடத்தை வாழ்க்கையிலே வாழ்ந்து பார்த்தவர் ரஜினிகாந்த் சார். சூப்பர், ரொம்ப ரியாலிட்டியா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ஆட்டோ டிரைவர் பொண்ணான்னு சொல்றது. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஆட்டோ டிரைவர் பொண்ணு தெரியும்லங்கிற கெத்து வந்துச்சு. குட், இதைத்தான் கேட்கறேன். வேற என்னென்ன நமக்கு வந்து அவர் நடந்துகிட்டதோ படத்துல நடிச்சதோ பேசினதோ பார்த்து பிடிக்கும்? இன்சைட் கூட சொல்லலாம். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா மனோரமா மேடம் வந்து ரஜினி சாரை வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு திரும்ப ரஜினியே கூப்பிட்டு அனுப்பிச்சு மன்னிப்பு கொடுத்து, ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தாலும் அதை பற்றி எதுவுமே சட்டையே பண்ணிக்காமல் மன்னிப்பு கொடுத்து படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நினப்பேன், அவ்வளோ பெரிய இதுவாக இருந்துட்டே அவர் வந்து எந்த அளவுக்கு நடந்துக்கிறாரு, அந்த மன்னிக்கிற மனோபாவம்ன்றது இருக்கணும் அப்படின்றத ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். ரஜினிகாந்த் சார் வளர்ந்ததுக்கான மிகப்பெரிய காரணத்துல ஒண்ணு என்னன்னா மன்னிக்கிற தருணம். அதான் ஒரு மனிதனோட குணம், நமக்கும் அந்த குணத்தை ஒட்டிக்குது. அது பேச்சா இருக்கலாம், படம் மூலமா வரலாம், அவர் மேடை பேச்சுகள்ல பேசினதா இருக்கலாம், நடந்துக்கிற விதமா இருக்கலாம். உங்களை அந்த மாதிரி லயித்து ஈர்த்து நீங்க எப்படி மாறினீங்க? அதுல இருந்து மாறுறதை விட அவர்கிட்ட இருந்து வந்துட்டு ஐ மீன் அந்த ஸ்டைல் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயம். ஸ்டைல் ஓகே, என்ன பண்ணுவீங்க? அவர் சிகரெட் ஃபிளிப் பண்ணுவார் இல்லையா, சோ அந்த சிகரெட் ஃபிளிப்பை வந்துட்டு அதை கத்துக்கணும்ன்றதுக்காகவே ஐ மீன் அந்த பாஸ்ட்ல வந்துட்டு அடிக்க மாட்டோம், சோ அது இருக்காது. சோ பென்சில் வச்சுட்டு இது பண்றது, ஏதாவது கையில ஏதாவது ஒரு ஸ்டிக் ஏதாவது பேனா கொடுங்க, வந்துட்டு அந்த பேனா கொடுங்க, யாராவது ஒருத்தர் பேனா கொடுங்க. சார் இன்னும் அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது சார். அவர் மாதிரி 10 டைம்லாம் என்னால பண்ண முடியாது. 10 டைம் நாங்க ஒரு டைம் பாக்குறோம், யாரும் பண்ணதில்ல. இந்த பேனா கொடுங்க, அது கொஞ்சம் கனமா இருக்கு, வாய் புண்ணாயிரும், இதை கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டைல் வந்துட்டு அவர்கிட்ட தெரியுது, அந்த கண்ணாடி ஃபிளிப் பண்ணி போடுறது. யாராவது பண்ணுவீங்களா? அது பண்ணுங்க.
ஸ்கூல் படிக்கும்போது என் அம்மாவெல்லாம் மதிக்கவே மாட்டேன் சார். ஆக்சுவலாக போமா வாமா கால் பண்ணும்போது எடுக்க மாட்டோம். ஸோ பார்த்தாலும் கண்டுக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் சாரோட படம்லாம் பார்க்கும்போது அம்மாவை வந்துட்டு தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ்லாம் பார்த்தோன்னா சரி நம்மளும் இந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது, அம்மா வாங்க போங்கன்னு கூட பேச ஆரம்பிச்சோம் சார். ஒரு அம்மாவை மதிக்கிறேன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்றதுக்கு ரஜினி சார் உந்து சக்தியா இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். நான் வந்து பாக்குறேன் உங்க நடை, உடை, பாவனை, நீங்க முதல்ல எந்திரிச்சு வணக்கம் சொன்ன விதம், இதெல்லாமே அப்படியே சாரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க இப்படிதான் லைஃப் லாங்கா இப்படிதான் இருக்கீங்களா? சார் இங்க பாருங்க, நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேனுங்க. சார் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவருடைய கொள்கைகள் இருந்து எல்லாமே ரியல். அப்படியே நீங்க இப்போ நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு இருக்க காணியன்னா மன்னன் படம் வந்து கிட்டத்தட்ட 15 முறை பார்த்துருக்கானுங்க. மன்னன் படம், வீரா படம், என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்படியே இருக்குங்க. வீராவில் வந்து எப்படியாவது இந்த 1 லட்ச ரூபா பணத்தை பாட்டு போட்டியில ஜெயிச்சு நான் வரணும்னு சொல்லி அங்கிருந்து சென்னைக்கு வராரு. அதே மாதிரி நான் அந்த திரையுலகத்துல சினிமாவில் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நான் இங்க வந்திருக்கேன். இல்ல என்ன நீங்க அந்த 2 படத்தை சொல்றப்ப எனக்கு வேற ஞாபகம் வருது. அதுல விஜயசாந்தியும் குஷ்புவும் தலைவரை காதலிப்பாங்க. வீராலே 2 ஒய்ஃப் அவருக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு இல்லங்க, நான் அனுமானத்துல அப்படி போயிட்டேன், தப்பா எடுத்துக்காது. இல்லைங்க, நான் ஒன்றும் தப்பா நினைக்கலைங்க. நமக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. ஒய்ஃபு பேரு பிரியா. எப்படி பேசுவீங்க? ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? இப்ப நாங்கெல்லாம் இப்ப ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி பேசுவோம், வீட்டுல போய் நம்ம காஃபி கொடுமா அப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி நீங்க உங்க ஒரிஜினல் வாய்ஸ் தான் எப்படி ஒரிஜினல் நடந்துக்குவீங்க? இப்படியே தான் இருந்துட்டு இருக்கணுங்க, பேசிட்டு இருக்கிற. ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்கன்னா அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போனா ரஜினியோட அப்பா உங்க வராரு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை என் பையனுக்கு ஒரு பெருமைங்க. கூட உங்க அப்பா வந்துட்டார். நேற்று வந்து ஒண்ணுமில்ல, ஸ்கூல்ல வந்து நாச்சியார் ஸ்கூல்ல போய் பையன் படிக்கிறான். அந்த ஸ்கூலுக்கு போனதே ரஜினி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பொண்ணு, லேடிஸ், சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குறது, போட்டோ எடுத்துக்குதுங்க. இப்படி வெளியுறவுல நடந்துட்டு இருக்குதுங்க. இல்ல கையெழுத்தாவது உங்க கையெழுத்து போடுவீங்களா இல்ல சாரோட கையெழுத்து போடுவீங்களா? எக்ஸல் கையெழுத்து வாங்கி பாருங்க, அப்படியே தான். அதே மாதிரி இந்த மன்னன் படத்துல சார் எப்படி அவங்க அம்மாவை எப்படி படத்துல பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேனுங்க. ஓகே, எக்ஸல் பெரிய விஷயம் இது. கண்டிப்பா இதுன்னு ஓகே. இது யார் பக்கத்துல அம்மாவா? இது அம்மாங்க, இது நானுங்க. ஓகே, என்னுடைய ஸ்டில்லுங்க. உங்களதான். சரி, இது என்ன விஷயம் தெரியுங்களா? எக்ஸல் வந்து வாழ்க்கையில பெத்த தகுந்தா முதல் தெய்வம், வாழ்க்கையில தாய் தப்பதான் முதல் தெய்வம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆக்சுவல் வந்து நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ரசிகர்களும் அதே மாதிரி இருக்கிறது தான் ஆசைப்படுறேங்க சார். அது மாதிரி தான் அம்மாவை எனக்கு எந்தெந்த டைம் கிடைக்குதோ உங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். தலை குளிச்சுட்டு வந்தாங்கன்னா தலை தொட்டி விடுவாங்க. ஒரு வாரம் சாப்பாடு டெய்லி வாங்கி சாப்பிடுவேன். மடியில் 1 மணி நேரம் படுத்துப்பணுங்க. சரி, உங்க பேர் என்னங்க? என் பேர் பொள்ளாச்சி ரஜினிமணிங்க. ஏங்க உங்க ஒரிஜினல் என்னங்கறத நான் கேக்குறேங்க. பாருங்க, நான் ஒரிஜினல் நான் இன்னும் வச்சுட்டு கொஞ்சமா பண்றேன். என்ன நான் தான் ஒரு கடவுளா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற தெய்வம் நமக்கு சாப்பாடு போறாரு. வாழ்க்கையில வாழ்நாள் போற என்னைக்கு மறுக்க கூடாது. அவரு நல்லா இருக்கிறக்காக இவ்வளவு இருக்கு சார். தலைவரை நேர்ல பாத்துருக்கீங்களா? சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திரைப்பட சினிமா நடிகை அம்பிகா அவங்க கூட்டி போனாங்க. படம் அருணாச்சலம் படத்துக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. இதே 12 சாரோட பர்த்டேக்கு தான் நீ கூட்டு போனேன். போட்டோஸ் கிட்டஸ் எல்லாம் நிறைய எடுத்தாங்க. ஆனா இன்னும் போட்டோஸ் நான் வாங்கலைங்க. அக்காட தான் இருக்கு, இன்னும் வாங்கல. ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி நடிகை அம்பிகா மேடம்ங்க. கடந்த 25 வருஷ காலமா என்னுடைய ஒரு ஃபேன் மாதிரி நான் போவேன் வருவேனுங்க. இல்ல அவர் அம்மா போட்டோவே அவர் போட்டோவே மன்னன் பாத்துட்டு நீங்க வச்சிருக்கீங்களே, தலைவரோட நீங்க இருக்கிற மாதிரியான படமா இருந்தா என்ன ஆகும் அந்த போட்டோ? என்னென்ன பண்ணுவீங்க அந்த போட்டோவை? என்ன பண்ணுவீங்க? இப்ப போட்டோ கிடைச்சிருச்சு, தலைவரும் நீங்களும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பெரிய விஷயங்க. பெரிய பேனரா வச்சு வீட்டுல வச்சிருவானுங்க, கும்பிட்டு இருப்பானுங்க டெய்லி. சிரிப்பு, வாய்ஸ், பேச்சு சார் எல்லாமே நான் பண்ணுவேன் சார், எல்லாமே தலைவர் மாதிரி சார் அப்படிங்கிறாரு. ரஜினிகாந்த் சாரோட நிழல் அப்படின்னு சொல்லலாம். நண்பர் நடந்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 12னாலே வந்துட்டு எங்களுடைய சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே. நான் எப்பவுமே ரஜினி சார் ஷூட் எங்கே நடந்தாலும் நான் போய் ரஜினி சார் கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். எனக்கு அது ரொம்ப ஒரு பழக்கம். நான் நேராக ஓடி போயிட்டு அவர்கிட்ட உட்காந்துருவேன், அங்கிள்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். என்கிட்டயே வந்து நிறைய விஷயம் பேசுவார். ரோட்ல பாலிடிக்ஸ்லாம் எப்படி இருக்கு,
ரோட்ல டிராஃபிக்லாம் எப்படி இருக்கு, போலீஸ்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பார்க்குற ஒரே ஒரு ஸ்டார், மிகப்பெரிய ஸ்டார், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஸோ அடுத்தவங்களோட படம் லிங்கா. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் மேசிவ் ஹிட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். And once again, wish you many more happy returns of the day. God bless you so much. Welcome back to Nil Gavani Sol. Superstar ரஜினிகாந்த் ஸ்பெஷல் நில் கவனி சொல் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய விஷயங்கள், இந்த படம் பார்த்து நான் வந்து மாறினேன், இந்த பாட்டை கேட்டு மாறினேன், இந்த இன்சிடென்ட் அவர் பேசின ஒரு தருணத்தை பார்த்து மாறினேன்னு நிறைய நண்பர்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட வருகை மாதிரியே இருக்கு இங்க. என்ன காரணம்னா அவரோட பணிபுரிந்து அவரோட வாழ்நாள் முழுக்க அவரோட கூட இருக்கிற பாக்கியம்ங்கிறது. ஏன்னா நம்மளாம் ஆரம்பத்தே சொன்னேன், நான் அந்த நண்பர் சொல்றப்ப திரையில பாக்குற ஒருத்தர் தரையில பார்த்தா எவ்வளவு துள்ளி குதிப்போம் நம்ம, திடீர்னு ஒரு கடவுள் வந்த மாதிரியான ஒரு மனசு நமக்கு வந்து தோணும். 2 லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிஜமா அந்த ஆதார புள்ளியா இருக்கக்கூடிய SPM சார், ஒரு அந்த 3 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கிற மாதிரி SP முத்துராமன் சார் ரஜினிகாந்த் சாரை பக்கத்திலே இருந்து பார்த்து அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி அவரோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே உட்புகுத்தி வளர்த்து இன்னைக்கு பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிற அந்த ஆலமரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க SPM சார். இன்னொரு பக்கம் கூட நடிச்சு அப்படிங்கறத தாண்டி ரஜினிகாந்த் சாருக்கு ஈக்குவலா கைத்தட்டல்கள் எல்லாம் வாங்கி அவரே வந்து உங்களை ஹக் பண்ணி அவரே உங்களுக்கு பாராட்டெல்லாம் தெரிவிச்ச நிறைய நாங்களாம் உங்களை பத்தி புலனாய்வெல்லாம் பயங்கரமா எடுத்துட்டுலாம் வந்திருக்கோம். நாங்க வடிவுக்கு அரசி மேடம் வந்திருக்காங்க. SPM சார் சொல்லுங்களேன், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக காத்திருக்கிறோம். மேபி உங்களுக்கு சாரை பத்தி பேசணும்னா இன்னும் வித்தியாசமா என்ன பேசணும், வித்தியாசமா என்ன சொல்லணும்? ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களோட பயணம், அவர் ஆளாக்கின ஒரு பெருமை, இன்னும் அவர் உங்களை மதிக்கிற ஒரு தன்மை, உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்டேஜ் ரிலேஷன்ஷிப், காதல்ங்கிறது அளப்பரியது. அவரோட பர்த்டே வேற, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார்? முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, உலகமெங்கும் இருக்கிற ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களையும் சேர்த்துக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம்முடைய கைதட்டல் மூலமா தெரிவிப்போம். நீங்க பார்த்த பிரமித்த நாயகர்கள்னா சிவாஜி, ஜெமினி கணேசன், MGR சார் இப்படி இருக்கும். திடீர்னு ஒருத்தரோட பணிபுரிகின்ற வாய்ப்பு, அவரை ஹீரோவா வச்சு, அவர் எப்படி முதல்ல ஹீரோவா பாத்தீங்களா, இல்ல ஹீரோவா அந்த அந்தஸ்துக்குள்ள அவரை கொண்டு வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த திரைப்பயணம்? அதாவது ரஜினி சார் வந்து முத நம்முடைய மரியாதைக்குரிய K. பாலச்சந்தர் சார் தான் அறிமுகப்படுத்துறாங்க. அது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் ஒரு ஆண்கள்ங்கிற படத்துல ஒரு பெரிய கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள வருவார். அதான் ஃபர்ஸ்ட் ஷாட். எங்கள் டைரக்டருடைய சிம்பாலிக்காக நாங்கள் என்ன நினச்சோம்னா, அவர் அந்த கேட்டை திறந்துக்கிட்டு வரல, தமிழர்களுடைய இதய கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துட்டார். அதே மனசில் போய் பதிஞ்சிட்டார். அப்படி பார்த்ததுல நாங்கள் என்னமோ இந்த ரஜினி சார் ஏதோ வித்தியாசமா பண்றாரு, அந்த ஸ்டைலு, கண்ணாடி தூக்கி போட்டு. உங்களுக்கு அப்ப தோணுச்சா சார்? அது தோணுச்சு அந்த மாதிரி அவர் பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கறப்ப தெரிஞ்சது. ஏன்னா அவர் செய்யற ஆக்டிவ், இப்போ வில்லன்ஸ் எங்களுக்கு வீரப்பா காலத்துல நம்பியார் காலத்து வில்லன் தான் பார்த்தோம். அப்படின்னு சிரிச்சிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டைலில் வில்லன்னா இப்படி ஒரு சிரிச்சிட்டு வருவாங்கிற மாதிரி தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருந்தது தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்தனுடைய என்ட்ரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்ட்ரியாக இருந்தது. நம்முடைய தூக்கி விடுறது, கண்ணாடி தூக்கி போடுறது, எங்கே எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா பிள்ளையும் அதை செஞ்சு காட்டும். அந்த மாதிரி ஒரு பாப்புலரான ஆடு யார் இந்த பையன்னு சொல்லிட்டு நானும் பஞ்சவர்ணாச்சலமும் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது அவரை கூப்பிட்டு பார்த்தோம், என்ன எந்த இதில் போனார். அவர் எங்களோட பேசும்போது, எங்களோட நடக்கும்போது அதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் நானும் பஞ்சனும், சார் இவ்வளோ விஷயம் இருக்குது இவர்கிட்ட, இவரை போய் இந்த மாதிரி ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸில் போய் போடுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை ரஜினி வேண்டாம், நல்ல கேரக்டர் வரும்போது நாங்களே உன்னை கூப்பிடுவோம், உன்னை வேஸ்ட் பண்ண நாங்கள் நினைக்கல, இந்த படத்தில் வெறும் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஒரு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீனு, அதுக்கு வேண்டாம் ரஜினி, நீ செய்கிற மாதிரி ஒரு ரோல் வரும்போது உன்னை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு இப்போ ரஜினிகிட்டே சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகு பூனாவரி கேள்விக்குறிங்கிற நாவல், மகரிஷி எழுதின நாவலை வாங்கி பஞ்சவர்ணாச்சலம் திரைக்கதை வசனமெல்லாம் எழுதி அதில் 2 கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர், ஒரு கேரக்டர் நல்லவன் மாதிரி நடிக்கிற ஒரு கேரக்டர். அது மொத்தம் அந்த மாதிரி போலியான ஒரு கேரக்டர் யாரை போடுறது, ஹீரோவாக யாரை போடுறதுன்னு ஒரு டிசிஷன் வரும்போது யூஸ்வலாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு சிவகுமாரை தூக்கி வில்லனாக போட்டோம். வில்லனாக அறிமுகமாகிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு அந்த ஹீரோ வேஷத்துக்கு போட்டோம். அப்போ வந்து சிவகுமார் சாருக்கு எங்கள் மேலே வருத்தம், என்ன முத்துராமன் சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அப்போ நானும் கொஞ்சம் என்ன கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை நீங்கள் பண்ணால் யூஸ்வலாக இருக்கும், ஆகவே நீங்கள் வில்லனாக பண்ணுறதும் ரஜினி சார் ஹீரோவாக பண்ணுறதும் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி சம்மதிக்க வச்சோம். அந்த படத்தில் பூனாவரி கேள்விக்குள்ளே ரஜினி சார் வந்து தன்னுடைய நடிப்பின் திறமையால் நான் வெறும் ஸ்டைல் செய்யக்கூடிய ஆள் இல்லை, நான் ஒரு குணச்சித்திர நடிகன்கிறத அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணேன்.
எமோஷன்ஸு, பஞ்சு டைலாக்ஸு, சாங்ஸு, கேரக்டர்லேயே அந்த விஷயங்கள் இருந்ததுனால அந்த ரஜினியை மோல்டு பண்ணிச்சு அந்த படம். மோல்டு பண்ணி அவர் ஹீரோவாகவும் செய்வாருங்கிறதுக்கு ஒரு எஸ்டாப்ளியான படம் போன ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி நெற்றிக்கன் பாலச்சந்தர் சார் எடுத்த படம் கவிதாலயா படம். அதில் நெற்றிக்கன் வந்து அப்பா மகன், அதில் வந்து புள்ள தான் தப்பு பண்ணும், அப்பா திருத்துவார். அந்த படத்தில் அப்பா தப்பு பண்ணுவார், புள்ள திருத்தும். ரெண்டு கேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஆக்டர்லாம் சூப்பர் ஆக்ட் பண்ண முடியும். அப்பா கேரக்டர் அவர் பண்ணியிருக்கிற ஸ்டைல் வந்து இந்த காலத்தில் இருக்கிற பசங்களால பண்ண முடியாது. அந்த பையன் சொன்னாப்ல, ஒரு யங்ஸ்டர் பல காலம் கழித்து கூட இன்னைக்கும் நான் தலைவரை பார்த்தா மாலை போட்டிருக்கேன், நான் அப்படிதான் ராகவேந்திராவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப பிடிக்குது அந்த தெய்வத்துன்னு. இன்னொரு கேள்வி என்னன்னா, சுறுசுறுப்பானவர் அவரு, கடகட நடக்கிறது பேசுறதெல்லாம் அந்த படத்துல கொஞ்சம் மெதுவா நடக்கணும், மெதுவா பேசணும். அவரு கஷ்டப்பட்டாரா ஷூட்டிங்? எப்ப 3 நாளைக்கு நாங்க கஷ்டப்பட்டோம். ஏன்னா அவர் எப்பவுமே ஸ்பீடு, வசனம் பேசும்போது ஸ்பீடு, நடக்கும்போது ஸ்பீடு, காலில் இந்த கட்டையை போட்டுக்கிட்டு கிடுகிடுன்னு நடப்பாரு. நிறுத்தி 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 நட மெல்ல 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 ஆமா வரும்போதே வருவா. உட்காருன்னு உட்கார வச்சு அப்புறம் குறைச்சின்னு கம்ப்ளீட்டாக பண்ணி, சார் போர்டு அடிச்சிட போகுது சார், ரொம்ப ஸ்லோவாகிட போகுது சார். இது ராகவேந்தர் அவ்வளோதான், இந்த படத்துக்கு இதுதான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 2 நாள் ஆனதுக்கு பிறகு உள்ள வந்தாருன்னா அவர் தெய்வம் மாதிரி ஆயிட்டார். எல்லாம் ராகவேந்திராவே வாழ்ந்தார். நீங்க வளர்த்த குழந்தை சார் அவரு. 2 குழந்தை. இப்ப சொன்னேன் அந்த பையன் கமல் மாதிரி இருக்கிறான்னு. கமலை வந்து களத்தூர்கண்டம் மூலம் இந்த பையன் 4 வயசுல இருக்கிற மாதிரி அதுல இருந்து வளர்த்தோம். இது பாலச்சந்தர் வளர்த்த பெற்றவர்கள், அதுக்கு மேல நாங்க வளர்த்தோம். அடாப்டட் சைல்ட். ஆமா, அடாப்டட் சைல்ட். மேம் சொல்லுங்க சார். எவ்வளவோ ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க லைஃப்ல. நானும் முதல் மரியாதை பார்த்துட்டு பயந்தேன். ஐயோ இவங்க வரக்கூடாதுரா, நம்ம பார்க்கவே கூடாதுரா, நம்ம நல்லா சின்ன வயசு பயந்தேன். இல்ல அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. நம்பியார் சார்ட்ட கேட்டாதான் சொல்லுவாரு, நான் 2 பேருக்கிட்டே பேசிட்டு இருக்கேனே தவிர உங்களை ஸ்கிரீன்ல பார்த்த ஷார்ட்ஸ் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சார் என்ன பண்ணிருப்பாரு, மேம் எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படிங்கறதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண வில்லியா தான் பாணின்னு அப்படின்னு எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வந்து ரஜினி சாரோட பாட்டி அப்படின்னாங்க. அப்போ உடனே ஐயோ நம்ம பாட்டியாவா நடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டேன். அப்புறம் சரின்னு அவங்க சொல்ற போது கேட்டுட்டேன். சுந்தர்சி சார் சொல்லும் போது, சரி நீங்க பாட்டியா இருக்கீங்க, நீங்க தான் வந்து அவருடைய அந்த படத்தோட ஓட்டத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களால் தான் வரும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்க ஒரு கொடூரமான பாட்டி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லல. மைசூர் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் கிரேசி மோகன் சார் டைலாக் சொல்றாங்க, யார் அது அனாதை பெண். ஐயோ சார் நான் சொல்ல மாட்டேன் சார், சொன்னா தீர்ந்தேன். ஏன்னா அப்பதான் ஒரு கான்ட்ரவர்ஷியலா ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. நான் சத்தியமாவே பயந்தேன். சரி நம்ம வந்து தீந்தோம் இதோட, சரி இனிமே வந்து சாரோட படத்துல அடுத்தெல்லாம் கூப்பிட மாட்டாங்க நம்மள. ஏன்னா இந்த படத்துக்கே வந்து ரசிகர்கள் எல்லாம் நம்மள வந்து போட்டு தள்ளிடுவாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா படிக்காதவன்ல வீட்டை விட்டு வெளியில போனா ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன். அதுக்கே திருவண்ணாமலையில கிரிவலம் வர விடல என்ன. எப்படி? ஆமா, அந்த அப்பவே அந்த ஒரு சீன் தான் நடிச்சிருக்கேன் நான் அதுல. அவங்க அண்ணனை தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியில போன்னு சொல்லிட்டேன். வெளியில போன்னு சொன்ன ஒரே பாவத்துக்காக வெளியில கூட சுத்த விட மாட்டேன்ட்டாங்க, கிரிவலமே சுத்த விட மாட்டேன்னாங்க. இது வந்து அனாதை பையலெல்லாம் திட்டினா தீந்தோம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அது மாதிரி எல்லாம் நடந்தது நிறைய விஷயம். ஆனா அந்த ஷாட் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அங்க மைசூர்ல இருந்தாங்க. என் வாழ்நாள்லயே நான் வந்து சினிமாவுக்கு வந்ததோடைய பெரிய பலன் அது கொண்டுதான். அதனால அது என்னால மறக்கவே முடியாது. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டேன், ஆனா அது மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி வர மாதிரி அப்போவே வந்து உடனே சிராஜ்ன்னு சொல்லிட்டு சுந்தர்சியோட அசோசியேட் வந்து சொல்றாரு, மேடம் நீங்க வந்து 85 வயசு கழுவி. சரி சரிங்க, அப்படின்னா தலையெல்லாம் ஆடணும். சரி, எனக்கு இதுவே திக்கு திக்குங்குது. அனாதை பையில சொல்லும் போதே என்ன ஆக போறோமோ தெரியலன்னு இதுவே பயமா இருக்கு. அதனால தலையெல்லாம் ஆட்டிட்டு சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேமரா இருக்கு, நீங்க சாரை பார்த்துட்டே வராம இருக்கணும், படிக்கட்டெல்லாம் பாத்துறாதீங்க. 85 வயசு கிழவி, படிக்கட்ட பார்க்க கூடாது, தலையாட்டணும், கொம்பு வேற ஒரு படிக்கட்டா வைக்கணும், மானிட்டர்லாம் வேண்டாங்க, டைலாக் கரெக்டா இருக்குல்ல, டைலாக் இருக்கு, ஓகே ஓகே டைம் ஆச்சு, வெயில் போகுது வெயில். இதுல நான் எப்படி பேசினேன், எந்த பேய் எனக்குள்ளார பூந்து பேச வச்சது எனக்கு சத்தியமாவே தெரியாது. அது முடிச்ச உடனே ஒரு கைத்தட்டல், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. நான் திரும்பி இப்படி பார்த்தா ரஜினி சார் வந்துட்டு இருந்தேன். அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அழுதோடனே கிட்ட வந்து அப்படி கண்ணத்தை பிடிச்சி, ஐயோ இவ்வளவு நல்லா பண்றீங்க தெரியுமா. சாரி சார், அவங்க சொன்னதுனால நான் சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் அந்த மாதிரி டைலாக் சொன்னதுக்காக அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் நான் நடிச்சதை வச்சு பாராட்டினார். எங்களுக்காக அந்த மாடுலேஷன், அந்த டைலாக் ஒரே ஒரு வாட்டி மேடம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. சார் சார் வந்து
டிவில பார்த்தே கண்ணத்தை வெரி குட் வெரி கரசே அப்படின்னு சொல்லி டிவில பார்த்தே உங்க கண்ணத்தை பிடிச்சிருவாரு. இல்ல எல்லாரும் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப என்ன நல்ல பொம்பளையான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட இருந்துடலாமே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் ஒரு சினிமா பர்சனாக இல்லாமல் வந்து ஒரு ரசிகனாக வந்து ரஜினி சாருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ சார். இன்ன வரைக்கும் வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும் வந்து பாஷா அப்படின்ற ஒரு படம். ஸோ அது ரஜினி சார் பண்ணும்போது அதோட டோட்டலாக வந்து அந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து வைடாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ரஜினி சார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுடைய சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், எங்களுடைய ரஜினி சாருக்கு வந்து எண்டும் வந்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷயம் சிவாஜில அழகா சொல்லுவீங்க, அவருக்கு வெள்ளையா இருந்தா அழுகாயிரும் அந்த டயலாகும். இது ஒரு பாசிட்டிவ் டயலாக், அது ஒரு நெகட்டிவ். லைவ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காண கிடைக்காத ஐயோ காண கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்னை திட்ட கூடாது. அருணாச்சலம் அனாத பயலே, யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்கறது? பயந்துட்டோம் செட்ல கொஞ்ச நேரம். நாங்க அப்படியே சார் வந்து அப்படியே ரஜினிகாந்த் சார் மாதிரியே இமிட்டேட் பண்ணி அவர் நடை உடை பாவனை எல்லாமே எல்லாமே பார்த்துட்டே தான் இருக்கு. நீங்க அந்த சிவாஜில வரும்ல என்ன ஏமா கருப்பா பெத்த, அத சிவாஜில வர மாதிரி அதை கேளுங்க. ஓகே போடலாம். ஏமா என்னை கருப்பா பெத்த? வெள்ளையா இருந்தா அழுக்காயிடுவாப்பா. நிறைய மேனரிசம் சார் பண்ணிட்டாரு. எஜமான்ல துண்ட தூக்கி போடுறதா இருக்கட்டும், சிகரெட் ஆரம்பத்துல சிகரெட் பிடிச்ச ஒரு ஸ்டைலா இருக்கட்டும், கண்ணாடி. ஏன்னா மேனரிசம் எல்லா ஷோஸ்லயும் நான் பாத்திருக்கேன். அவரோட மேனரிசம் பண்ணவங்க எல்லாத்தையுமே இதை வந்து ரஜினி சார் பண்ணா நல்லா இருக்கும்னு என்ன ஒரு பர்த்டே கிஃப்டா நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்படி ஒண்ணு பண்ணா சார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து தலைவரோட ஜெனரேஷன்ல இருக்கோம், அவரை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எனக்கு சிவாஜி ஷோரையும் ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியல இல்லைங்களா? ஸோ வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமா எடுத்தா அது என் தலைவர் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். ஏன்னா வந்து அவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம்னா எங்க ஜெனரேஷன் பல்கலைக்கழகம் இவர் தான். அவரோட கேரக்டர் கண்டிப்பா இவரால தான் பண்ண முடியும். அவருடைய படத்தை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை அவருடைய வாயாலேயே சொல்லி தயவு செய்து இதனால நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், தயவு செய்து இனிமேல் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணா நிச்சயமா அவருடைய ரசிகர்கள் இல்லாம அதை பாக்குறவங்களும் நிச்சயமா அதை கைவிடுவாங்கன்ற ஒரே ஒரு ஆசை. அது மட்டும் அவர் செஞ்சா நல்லா இருக்கும். கடந்த வருஷம் நாங்க தலைவரோட பிறந்த நாள் வந்து ஒய்எம்சி மைதானத்தில் கொண்டாடினோம். அந்த கூட்டத்தில் தலைவர் வந்து நான் சில இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் பண்ணதுனால தான் இந்த நுரையீரல் கெட்டு போச்சு, அதனால வந்து நீங்க எல்லாம் அந்த கெட்ட பழத்தை தயவு கூர்ந்து விட்டுடுங்க, இதனால நானும் பாதிக்கப்பட்டு அந்த உயர்ந்த கருத்தை அந்த மேடையில பதிவு செய்தேன். அந்த கருத்தை பதிவு செய்த பிறகு அந்த மைதானத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிகரெட் பாட்டிகளை தூக்கி போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த சகோதரர் வந்து படத்துல சொல்றதுனால அந்த கருத்தை வந்து அந்த பிறந்தநாள் விழாவில் பதிவு வைத்தார் சார். இதே மாதிரி ஒரு சம்பவம் நான் எடுத்த ஒரு குடும்பத்தினால ஏற்பட்டது. சங்கர நேத்ராலயாவுக்காக கண்தானம்னு ஒரு படம் எடுத்தோம். அது சரவணன் சார் வந்து இது வந்து ரஜினி சார் சொன்னால் மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக ரீச் ஆகும், நீங்கள் ரஜினிகிட்ட சொல்லி பாருங்கள் செய்வாரான்னு கேளுங்கன்னு சொன்னார். அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கண் தானமே கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டில், அதே கண் தானம் கொடுக்கணுங்கிறத விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக நீ ஒரு விஷயத்த சொன்னால் அது போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு சரவண சாரும் ஃபீல் பண்ணுறாங்க, டாக்டர் பத்ரிநாத்தும் ஃபீல் பண்ணுறாங்க. செய்யலாமா சார்? நல்ல காரியம் சார், செஞ்சிருவோம் சார்னு சொல்லி சொன்னார். அதுக்காக கண் தானம்ங்கிறத பற்றி ஒரு குறும்படம் எடுத்தோம். எப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணு போயிடுது, அந்த குழந்தைகளுக்கு கண்ணு வரணும்னா என்ன செய்யணும்னா எல்லாரும் கண் தானம் பண்ணால் குழந்தைகளுக்கு கண்ணு வரும். ஆகவே தானத்திலேயே சிறந்த தானம் கண் தானம். ஆனால் இறந்த உடனே தயவு செஞ்சு கண் தானத்துக்கு மனு எழுதி கொடுங்க அப்படின்னு ரஜினி சாரை சொல்ல வச்சு அந்த குறும்படத்தை எடுத்தோம். அந்த தமிழ்நாடு பூரா அந்த குறும்படம் போனது. அது போன பிறகு ஒரு ரசிகர், ரஜினியுடைய ரசிகர் எழுதினார், நான் இறந்த பிறகு என்ன கண் தானம் கொடுக்கறது, நான் இருக்கும்போதே 2 கண்ணில் ஒரு கண்ணை கொடுக்க நான் இப்போ தயாராக இருக்கேன், எந்த மருத்துவமனைக்கு நான் போகணும்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு எங்களுக்கு கடிதம் எழுதினார். அப்படின்னா அந்த பவர் எவ்வளவு பவர் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான கண் தானம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். போலியோ டிராப்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ரஜினிகாந்தை வச்சு சொட்டு மருந்து போடணும்,
போட்டால் இந்த கால் ஊனமெல்லாம் வராது அப்படிங்கிறது ஆட்சி மனோரமாவும் ரஜினி சார் ஒப்பிட்டு சொன்ன பிறகு அங்கே வந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் ஸ்டார் சொன்ன மருந்து கொடுங்க, ஆட்சி கொடுத்த மருந்து கொடுங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சுங்கிறது உங்க எல்லாத்தையும் சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் போலியோ கிட்டத்தட்ட 90% இல்லாமல் போய்விட்டது என்பதை நான் முயற்சியாக சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கேள்விக்குறியா இருக்குது. நல்ல தலைவர்கள் இல்லை. ஏன்னா எந்த கட்சியும் கூடிட்டு காமிக்கல. எல்லா கட்சியும் சிறைச்சாலை வாசல்ல நிக்கிறான், கோர்ட்டு வாசல்ல நிக்கிறாங்க. ஊழல் அதிகரிச்சிருச்சு தமிழ்நாடுல. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே அனாதையாக தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ்நாடு ஒரு மாற்றம் வர வேண்டும். அது மாற்றம் வர வேண்டும் என்றால் அது எங்க தலைவர் ரஜினிகாந்தால் மட்டும்தான் முடியும். அபூர்வராகல இருந்து லிங்காவில முடிச்சிட்டு இனிமேல் நிஜ வாழ்க்கையில மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக நல்ல திட்டங்கள் இதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் நல்ல தலைவன் எங்களுக்கு ரஜினிகாந்த் தான் வரணும். சமீபத்திய பேட்டி படிச்சீங்களா சாரோடது? இப்ப படிச்சிருக்கேன். இல்லாம என்னால எல்லா நல்லதும் செய்ய முடியும் சார். ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், அரசியல்ல இருந்தா அரசியல் இல்லாம செய்ய முடியும்ன்றது வந்து அது வாய் வார்த்தையா தான் சார் முடியும். ஆனால் நாட்டுல ராஜாவா உக்காந்தாதான், இந்த நாட்டுக்கு முதல் மந்திரியா உக்காந்தாதான் தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து உயர்த்தப்பட்ட மக்கள் வரைக்கும் நல்லதை செய்ய முடியும். அரசியல் மூலியமா தான் இது போய் சென்றடையும். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, தலைவர் வந்து அரசியலுக்கு வேண்டாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா நின்று அவர் தான் ஜெயிப்பார், அதுல டவுட் கிடையாது. ஆளும் கட்சின்னு ஒண்ணு இருந்தா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஏன் தலைவருக்கு அகைன்ஸ்டா யாரும் வேண்டாம். இந்த கேமரா பார்த்து மேபி இந்த ஃபுட்டேஜ்லாம் அவருக்கு போ. இந்த கேமரா பார்த்து தலைவருக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன? ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அவருக்கு உங்க பாணியில. தலைவா ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு கண்டிப்பா வந்திருக்கேன். நீங்க வந்து இன்னும் நிறைய படங்கள் எங்களுக்காக பண்ணணும். ஹீரோவா பண்ணுங்க, உங்களை வில்லனாலாம் பார்க்கவே முடியாது. உங்களை வந்து ஒரு நெகட்டிவா நினைச்சு கூட பார்க்க முடியாது. பழைய படத்தை விட்டுருங்க, இப்போ நீங்க ஹீரோ தான் எங்களுக்கு. இனிமேலும் ஹீரோவா இருப்பீங்க. உங்களை நாங்க ரோல் மாடலா வச்சிருக்கோம். எப்பவுமே ஹீரோ பண்ணுங்க, அரசியலுக்கு வராது. ஆஹா இப்படிலாம் ஒருத்தர் இருந்தாரா, மிஸ் பண்ணிட்டோமான்னு அடுத்த ஜெனரேஷன் ஃபீல் பண்ற மாதிரியும், இப்படிப்பட்ட கலைஞன் இன்னும் நீடித்து வாழணும் அப்படிங்கிற தருணம்லாம் சில நேரத்துல தான் ஏற்படும். அப்படி ஒரு மேஜிக் மூமெண்ட் தான் இது. ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். சூப்பர் ஸ்டார் பர்த்டே. ஃபேண்டாஸ்டிக். இந்த விஷயம் சொல்றதா எதிர்பார்த்தேன். Happy birthday to Rajni sir. Happy birthday. அது ஊதிட்டு விட்டுங்க சார். அது ஊதிடுங்க சார். மக்கள் மனதை ஆளும் எங்கள் ஒரே மன்னன் தான். வருஷம் பூரா சூப்பர் ஸ்டாரும் சூரியனும் தான் உலகம் சுற்றி ஒளிவது. இந்த பெருமை அண்ணனை தவிர இங்கே எந்த மனிதர் கொண்டு. சூப்பர் ஸ்டார் அதோபா ராஜயோகம் பண்ண சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்கு வந்தாரு. சிங்கம் தான் ஆண்டாண்டு காலமாக ரஜினி சார் இங்க நாங்க உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். வாழ்நாள் முழுக்க நீங்க நடிக்கணும். அதே சமயத்துல எங்களோட அன்பும் பாசமும் இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. பை பை ரஜினி சார். ஹாப்பி பர்த்டே டு யூ.